ரேப்புக்கு அகைன்ஸ்டாக படம் எடுத்தவன்னா படம் ஓடுமா இல்லையான்னு தெரியாது. இதை எப்படி எடுக்கணும்னு யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக தேவைன்னு சொல்லி அந்த படத்தை நான் எடுத்தேன். கஷ்டப்பட்டு பண்ணது நான். பெண்களுக்கு உரிமை இருக்கணும்னு சொன்னது நான். என் படங்களில் என்ன சொல்கிறீங்களா? பெண்களை பற்றி தெரியாதுன்னு எனக்கு. எங்கள் அம்மா என்ன அப்படி வளர்க்கலை. பேராண்மை படத்தில் நான் சொன்ன டயலாக் எல்லாருக்கும் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பெண்கள் மிகப்பெரிய சக்தி, அதை தேவையில்லாமல் வீணடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன். ஏன் 14 வருஷம் இருந்தேனே நான் என்னோடய எக்ஸ் லைஃப்பில். அப்போல்லாம் சொல்லி அவர் கடவுள், அவர் திட்டினதே கிடையாது, நான் தான் திட்டுவேன். எல்லா இன்டர்வியூ இருக்குது, எல்லா எவிடன்ஸும் வருது, நிறைய இருக்குது. இந்த 2 வருஷம் நான் குவைட்டாக இருந்தது உண்மை ஜெயிக்கணும், சத்தியம் நிலநாட்டணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் குவைட்டாக இருந்தேன். எல்லாம் வருது. உங்களுக்கு சர்ப்ரைஸ் வெயிட்டிங்ஸ் இல்லதெல்லாம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் எனக்காக பொறுமையாக இருங்க. அதான் ஃபெமினிசம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஃபெமினிசம்னா? நான் யார்? நானும் ஃபெமினிஸ்ட் தாங்க. எப்படிங்க என் குடும்பத்தையே நான் அகேன்ஸ்டாக எப்படிங்க பேசுவேன்? 14 வருஷம் பேசலையே, பொறுத்துக்கிட்டேனே. என் பிள்ளைங்களை பார்க்க விட மாட்டாங்க. என்னோட லைஃப்ஸ் ஹாப்பியஸ்ட் டேன்னு நான் ட்வீட் பண்ண அவனும் நானும் சேர்ந்து டிக் 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 படம் நடிக்கும் போது ஏன் பிள்ளைங்க நான் எப்படிங்க விடுவேன்? கேட்டுதான் இருப்பீங்களா? இப்படிதான் 50 லட்சம் ரூபா தெரியுமா? 2 பேர் ஸ்கூல் ஃபீஸ். எத்தனை வருஷம் நான் அதை கட்டி பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு. குழந்தைங்க பற்றி, என் பாசத்தை பற்றி பேசாதீங்க. நீ உங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது. டெய்லி நைட்டு உட்காந்து அவன் செஸ் கற்றுக்கிறான். என் சின்ன பையன் டெய்லி உட்காந்து விளையாடுவான். நான் அவன்கிட்ட தோற்று போவேன். நான் என்ன சொல்றீங்களா? குழந்தைங்க மேலே அன்பு இல்லைன்னு பார்க்க விட மாட்டாங்க. ஃபோன் கான்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்கூலுக்கு பாடி கார்டு அனுப்புறாங்க. என் பசங்க பார்க்கணும் இந்த வீடியோவை. தெரிச்சு தானே ஓடி வந்தேன் நான். அந்த லைஃப் பிடிக்கலன்னு இத்தனை நாள் இருந்தால அப்பெல்லாம் தெரியலையா? நான் அப்பெல்லாம் பார்த்துக்கல. எவ்வளோ கோடியில் வீடு என்ன கேளுங்க போய் வெளியில். ஈஸியாரே சொல்லும். யாருக்காக? எல்லாம் அவங்களுக்காக தான் நான் பண்ணேன். இருக்கும் போது பார்த்துக்க முடியலன்னா இல்லாதப்ப மூடிட்டு இருக்கணும். ஒரு குழு அமைச்சு இவங்களை இப்படி காசு கொடுத்து இவங்கள அப்படி எனக்கு தெரியாத அதெல்லாம் பண்ணுறதுக்கு பிறந்து வளர்ந்தவன் சொல்லி கொடுத்ததே நான் தான். ஏன் தெரியுமா? நான் திரும்பி வந்தேன் 6 மாதம் நான் காணாமல் போயிருந்தேன். வேணாம் தேங்க்யூ. இது ஃபெமினிசம். என்கிட்ட கேட்குறாங்க எப்படி அவன் வரான் பார்த்துடலாம் ஷூட்டிங்க்குன்னு. ப்ரொடியூசர் ஆக்குனதே நான். என்கிட்ட கேட்குறாங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? குடும்பமாக ஒரு எக்ஸ் குடும்பம் வந்து இன்டர்வியூவில் வர்றது யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் தான். வந்து ஏன் மாப்பிள்ள, ஏன் இது, ஏன் அது, எதுக்கு? நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். அப்படியே போயிருக்கலாமே. எதுக்கு சுரண்டி ரத்தம் வர்ற அளவுக்கு உயிர் போகிற அளவுக்கு சுரண்டுனா என்னங்க பண்ணுறது ஒரு மனுஷன்? எனக்கு இப்படிலாம் பேச தெரியாதா? பர்டிகுலராக நான் சொல்லணும்னு நினைக்கிறது இந்த சைபர் புல்லிங் விஷயம். ஒரு பொண்ணு அனுப்பிச்சிட்டிங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்காகலாம் நான் இன்டர்வியூலாம் வைக்கலங்க. அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. கெனிஷாவை காலி பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க நீங்கள் எல்லோரும். சைபர் புல்லிங் உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல. என் அண்ணனுக்கு நடந்ததுனால, தம்பிக்கு நடந்ததுனால நான் இதான் பண்ணுவேன். ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சவங்க சில பேர் மட்டும்தான். நான் உண்மையாக யாருன்னு தெரிஞ்சவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. எந்த ஹீரோவாது இன்னொரு ஹீரோவை பற்றி சொல்லுவான்னா அவன் மனசால் கூட யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டான். என் கார்த்தி சொன்னான். நான் யார் பேரையும் எடுக்க விரும்பலை. என் நண்பன் பிரபுதேவா சார் சொன்னார். ஐசிர் சார் காப்பாற்றினார் எனக்கு. கொஞ்ச நாள் வீட்டை விட்டு நான் எதுவுமே இல்லாமல் வந்தவன் நான். இப்போ நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன். அவங்க எல்லாம் நல்லா இருக்கு.
கட்டின கோடிக்கணக்கான கட்டின வீட்டில் நல்லா தான் இருக்கு. எனக்கு தெரியாதா வெளியே போன்னு சொல்கிறேன். எவ்வளோ நேரம் ஆகும் எனக்கு? என்னங்க இதெல்லாம்? ஒரு மனுஷனை நிம்மதியாக வேலை செய்ய விடாட்டி எப்படிங்க? சும்மாவே இருக்கணும், என்ன கிண்டல் பண்ணாலும். ஏன்? ஏன்னா நான் செலிபிரிட்டி, இமேஜ் தேவையில்லை. மனுஷன் முதல்ல, நான் ஆம்பளை பொம்பளைலாம் அப்புறம். மனுஷன், ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ மட்டும்தான் தெரியும் அவன் கூட யார் இருப்பாங்க. அப்படின்னு என்ன பண்ணுதாங்க கெனிஷா. எப்படி வளர்ந்தவங்க தெரியுமா அவங்க வீடியோ போட்டால் அதில் ஒரு சைபர் புள்ளி. ஒரு பொண்ணு என்ன புரிஞ்சுக்கிச்சு, ஏன் பார்க்காத ஹீரோயினாங்க, என் வேலையே அழகான பொண்ணுங்க கூட தான் நடிக்கிறது, அதான் என் வேலையே. எப்படி அழகு இல்லாமல் இங்கே போயிட்டாங்களா? ஏன் இத்தனை வருஷம் சொல்ல, அவங்களுக்கு ஒரு ரீசன் தேவை. எதுக்கு போகிறான்னு தெரியக்கூட, இதை புடி போடு, எவிடன்ஸ் கிரியேட் பண்ணு, இது பண்ணு, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை கூப்பிடு, வரும், எல்லா ப்ரூஃப் வருது, எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வெளியே வரும். அவங்க குடும்பத்திலேருந்தே வரும். அவங்க குடும்பத்துலேருந்தே நிறைய பேர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ண, உனக்கு எதாவது வேணும் நான் சொல். நான் வந்து வாயை பொத்திக்கிட்டு வேண்டாம், தேவையில்லை, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஒரு நாளில் என் டைவர்ஸை நான் முடிச்சிருப்பேன். நான் பசங்கன்றதுக்கு ஒரு காலந்த வாயை மூட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் அந்த போய் கேட்டு பாருங்க, அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு ஊருக்கே தெரியும். அந்த வீட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு எங்கள் அப்பா அம்மா கையெடுத்து காலில் ஊந்து கேட்டாங்க, என்ன வேணாப்பா அந்த குடும்பம்னு சொன்னாங்க. எனக்கு அச்சதை போடும் போதே இப்படி தான் போட்டாங்க, நாசமாக போன்னு தான் போட்டாங்க. என்னால் சொன்னதை கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி நடந்துருச்சு. எத்தனை நாள் வேலை செய்யவில்லையா? அதான் ஃபெமினிசமாக அவர் தான் சொன்னார், வேலை செய்யவில்லைன்னு. சரி, ஏன்னா அப்பா அம்மா வந்துட்டு வேலையெல்லாம் எதுக்குப்பா நீ தான் சம்பாதிக்கிற அப்படிலாம் சொன்னாங்க. சரி, வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். அப்போயாவது கேட்க வேண்டியது என்ன? ஃபெமினிஸ்ட் இருந்தால் என்ன பண்ணணும்? நான் போவேன் வேலைக்குன்னு சொல்லியிருக்கணும்ல. என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாரும்? இதில் வேற ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு, அந்த இது பேரில் எடுக்கக்கூடாது, கேஸ் வரும். புரியுது எனக்கு. ஆல்ரெடி 100 கேஸ் இருக்குது என் மேலே, ஆல்ரெடி கடன் இருக்குது, எல்லாமே இருக்குது என் மேலே. இருந்தாலும் உங்கள் எல்லாருக்காகவும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு, எங்கேயாவது எனக்கு சோகம் தெரிஞ்சுதான். ஏன்னா நான் சந்தோஷமாக இருந்தேன், நான் தெரிச்சு தானேங்க வந்தேன். வந்தவனை கூட நிம்மதியாக வாழ விடாட்டி ஒரு 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 சின்ன ஒரு ஒரு அன்பு இருந்திருந்தா எதுக்கு வந்திருப்பேன்? ஏன் வந்திருப்பேன்? யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இப்படி பேசணுமா? இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்து என் மேலே ஒரு பிளாக் மார்க் இல்லாமல் 23 வருஷம் எவனாவது இருக்கா? நான் கேட்டு பாருங்க. 23 வருஷம் எப்படின்னே புரியல எனக்கு. எப்படி ஏன் நிம்மதியாக இருக்க விட மாட்டேறீங்க? எனக்கு புரியல. என்ன தப்பு நான் செஞ்சேன்? லீகலாக தான் தப்பு செஞ்சேனா நான்? இல்லை. எப்படி இவ்வளோ 45 வயசில் எப்படிங்க அந்த அழகு பின்னாடி ஓடுற? என்னங்க பேசுகிறீங்க? அழகான ஹீரோயின் கூட நடிகர் தாங்க என் வேலையை. அப்போல்லாம் ஓடாத, இப்போ ஏங்க ஓடணும்? ஒரு ரீசன். எல்லாத்தையும் கொடுத்துட்டானா அவன் கையில். அதான் என் பெரிய தப்பு. ஏன்? நம்பிக்கை, ட்ரஸ்ட்டு, என் லைஃபு, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படியே எனக்கு ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது என் பேரில், தெரியுமா உங்களுக்குலாம்? ஒரே அக்கௌண்ட் தான் எனக்கு இருந்துச்சு, ஜாயிண்ட் அக்கௌண்ட், எக்ஸ் ஃபேமிலியோட. எங்கே சொன்னாலும் ஸ்வைப் பண்ணாலும் உடனே போய் என்ன எதுனா இல்லை, என்ன ஏன் இவ்வளோ, நான் தானே சம்பாதிக்கணும். ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப அந்த வீட்டில் ரொம்ப அநியாயம் நடந்திருக்கு. சொல்ல முடியாத அளவுக்கு அநியாயம் நடக்குது. அதனால தான் நான் வாங்கி மாட்டேன். அசிங்கமா. ஏன் என் நேச்சர் அப்படி. இல்லைங்க. எப்படி வந்து ஒரு 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 டீமை அமைச்சு ஒருத்தனை எப்படி காலி பண்ணலாம்? நான் உயிரோடு இருக்கக்கூடாது அவங்களுக்கு. மேக்சிமம் அதுதான் நடந்துடும், கண்டிப்பாக நடக்கும் இது. ஆனால் நான் எல்லாரையும் முடிச்சுட்டு தான் நான் போவேன். சந்தோஷமாக போவேன், சிரிச்சிட்டே தான் போவேன். ஆல்ரெடி எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். என் குழந்தைங்கள என்னை பார்க்க விடல. ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப். தான் இந்த கை பார்த்துக்கோங்க, நார்மலாக தான் இதுதான் நடக்கும். அதான் உங்களுக்கு வேணும். ஐ கேவ் இன் டு எவ்ரி திங், நாட் எனி மோர். வர சொல்லுங்கள்.
மொத்த ப்ரூஃபும் இருக்குது என்கிட்ட. வர சொல்லுங்கள் தேடி, என்ன வேணால் நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் அவங்க எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன், என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ఇమేజ్ இருந்ததோ அதை நான் కాపాతికిட்டு. హిట్ టీవీ యాప్ ఇందులో షార్ట్ న్యూస్, లైవ్ న్యూస్, ఎంటర్టైన్మెంట్ షోస్, మూవీస్, డిజిటల్ మ్యాగజైన్స్ తో పాటు మీ జిల్లా వార్తలను కూడా ఫ్రీగా చూడొచ్చు. ఇంకెందుకు ఆలస్యం, వెంటనే హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకుని ఫ్రీగా ఎంటర్టైన్మెంట్ పొందండి. హిట్ టీవీ యాప్. హిట్ టీవీ యాప్ ప్లీజ్ డౌన్లోడ్ హిట్ టీవీ యాప్. హిట్ టీవీ యాప్ ని ఫ్రీగా డౌన్లోడ్ చేసుకుని ఎంజాయ్ చేయండి. మీకు నచ్చిన ఎంటర్టైన్మెంట్ కోసం హిట్ టీవీ యాప్ ని ఫ్రీగా డౌన్లోడ్ చేసుకుని ఎంజాయ్ చేయండి. హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకుని ఆస్వాదించండి, ఆశీర్వదించండి. ఇంతమంది సెలబ్రిటీలు హిట్ టీవీ యాప్ ని డౌన్లోడ్ చేసుకోండి అని చెప్తున్నారంటే ఎంత మంచి యాప్ ఆలోచించండి. అమెరికా 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 అమెరికాలో చదవాలనుకునే వాళ్ళకి విశ్వసనీయమైన పేరు మన శౌర్య కన్సల్టెన్సీ. UK లో 1 year masters, UK లో 1 year masters, 2 years work permit up to 5 years visa. Contact Saurya Consultancy. Contact 89851 89851.